மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், அதாவது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஸ்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறது, நோ மோஷன், வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் 0. இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன் டைமென்ஷனல் மோஷன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் போகிறது. நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தெரியும் நம்மளுக்கு, எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோஷன் இன் 2 டைமென்ஷன் வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்துலேயும் பொசிஷன் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகிறது ஒரு பிளைனில் போடுற மாதிரி எக்ஸ் கமா ஒய். இதே 3 டைமென்ஷன்னா இப்படி எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டில் மூணுத்துலேயும் மூவ் பண்ணுறது. இப்போ மோஷன் இன் 2 டைமென்ஷனல் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த், அது மாதிரி சொல்லலாம் ஒரு 2 டைமென்ஷனுக்கு. 3 டைமென்ஷனல் மோஷனில் எது மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்ட் ஃப்ளையிங் அந்த ஸ்கை, அது மாதிரி சொல்கிறதெல்லாம் 3 டைமென்ஷனல் மோஷன். ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆண்ட் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அது மாதிரி சொல்கிறதெல்லாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்னென்னு பார்ப்போம். ஸ்பீடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸ்பீடுக்கு வெலாசிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்பீடுனா ஸ்கேலர் குவான்டிட்டி, வெலாசிட்டினா வெக்டர் குவான்டிட்டி. அதே மாதிரி டிஸ்டன்ஸ்னா ஸ்கேலர் குவான்டிட்டி, அதாவது மேக்னிடியூட் மட்டும் இருக்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெக்டர் குவான்டிட்டி, அது வெலாசிட்டி நம்ம பேசுவோம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன், டைம் இன்டர்வல்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்பீடுனா இது இல்லை, அதே டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கோ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கேஸ் ஒன்று வச்சுப்போம். ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. எப்படின்னா, S1 ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது V1ங்கிற வெலாசிட்டியில், S2ங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது V2ங்கிற வெலாசிட்டியில், S3ங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது V3ங்கிற வெலாசிட்டியில், அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு டைம் தெரியாது. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும், S1 + S2 + S3 அண்ட் ஸோ ஆன் Sn வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் டைம் டேக்கன் தெரியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ இருக்கும்? S1 by V1 plus S2 by V2. Then time is equal to distance by speed by distance by speed, அவ்வளோதான். அந்த ஸ்பீடு தான் V1 V2 இருக்கிறோம் நம்ம இங்கே. ஸோ S3 by V3 அண்ட் ஸோ ஆன் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி போடலாம்? ஸ்பீடு ஆவரேஜ் இல்லை V ஆவரேஜ் இந்த இடத்துல டவுன் பண்ணலாம். இங்கே எப்படி போடலாம்னா S1 + S2 + அண்ட் ஸோ ஆன் டிவைட் பை S1 by V1 plus S2 by V2 plus and so on Sn by Vn வரைக்கும் இருக்கலாம். இங்கே Sn வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்க கிடையாது, அவங்க வந்து வெலாசிட்டி ஸ்பீடு மூவ் ஆகுது, V2 V3 போகுது, அந்த எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா T1 T2 T3 இருக்குது. அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்போ S1 ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? V1 T1 சொல்லலாம். அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டோட்டல் இஸ் ஈக்குவல் டு V1 T1 ப்ளஸ் V2 T2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் போட்டுக்கலாம். அப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V1 T1 ப்ளஸ் V2 T2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் டிவைட் பை T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 அண்ட் ஸோ ஆன் போட்டு இருக்கலாம். இப்போ டைம் எல்லாம் ஈக்குவல், T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் அண்ட் ஸோ ஆன் இஸ் ஈக்குவல் டு Tங்கிற டைம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tn Tன்னு வச்சுக்கோங்களேன். V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன், Tயை காமனாக வெளியே எடுத்துடலாம், ஹோல் டிவைடட் பை n into Tன்னு வச்சுக்கலாம். இந்த T கேன்சல் ஆகிட்டு டோட்டல் ஸ்பீட்ஸ் டிவைடட் பை n வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைம் டேக்கன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைம் டேக்கன் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டி வெலாசிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸுங்கிறது இப்போ இங்கே ஓங்க இருக்குது, ஏக்கு போகுது, அப்புறம் பிக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே எப்படி எழுதுவீங்க? இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு OA ப்ளஸ் ஏபின்னு சொல்லலாம். இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர்டா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் பாத் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் போர்ஷன். இது இனிஷியல்னு வச்சுக்கோங்க, இது ஃபைனல்னு வச்சுக்கோங்க. இப்படி போகுது. அப்போ இதுதான் ஓபிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? V ஆவரேஜும் இது இல்லை, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேங்களா? இல்லை சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம் டேக்கன் சொல்லலாம். இல்லை இது இன்ஸ்டன்டேனியஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx by dt at a particular time, V இன்ஸ்டன்டேனியஸ். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்சலரேஷன்னா சேஞ்ச் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை ரேட் ஆஃப் சேஞ்ச்னா சேஞ்ச் வெலாசிட்டி பை டைம் டேக்கன், இல்லது இன்ஸ்டன்டேனியஸ்னா வந்து டிஎக்ஸ் பை டிடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வெக்டர் குவான்டிட்டிஸ்னால் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும்? வி ஆவரேஜ் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைட் பை 2ன்னு இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு final velocity minus initial velocity divided by time taken equal to b minus u by t. இதிலிருந்து அந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு. b minus u equal to at, v equal to u plus at. ஓகேங்களா? ஸோ இந்த அக்சலரேஷன் வந்து இதை பொறுத்து வேரி ஆகும். ஸோ சேஞ்ச் இன் அக்சலரேஷன், இப்போ அக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இனிஷியல் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் ரீட்டார்டேஷனுங்கிறது அக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகிறது. ஸோ டிக்சலரேஷன் டிக்ரீஸிங் அக்சலரேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ ஆவரேஜ் அக்சலரேஷன் வச்சுக்கோங்களேன், அதே தான் டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் இன்டர்வல் டைம் டேக்கன் சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 3 பேசிக் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஏற்கனவே தெரிஞ்சது தான். E ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, இன்னொன்று என்னது s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அப்புறம் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இது மூணுமே ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நிறைய சம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் யூஸ் ஆகும் நிறையா சம்ஸ் போடும்போது. அதாவது இது வந்து டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வென் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி யூங்கிறது தொடங்குது, டீங்கிற டைம் டேக்குன்னு எடுத்துக்குது, அக்சலரேஷன் ஏன்னு இருந்துச்சுன்னா அங்கே டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து எஸ்ன்னு இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து 0 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது, 2 செகண்ட்ஸில் இங்கே இருக்கிறது, 5 செகண்ட்ஸில் இங்கே இருக்கிறது, 4th செகண்டில் இங்கே இருக்குது, 3rd செகண்டில் இங்கே இருக்குது. ஓகேங்களா? 4th செகண்ட்னா என்ன சொல்லலாம்? இது வந்து ஒன் செகண்ட் வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட்டு செகண்டு, இது செகண்டு, இது 3rd செகண்டு, இது 4th செகண்ட், இது 5th செகண்ட்னு சொல்லலாமா? 5 செகண்ட்ஸ்னால் டோட்டல் வந்து t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். 4th செகண்ட்னா t 4th செகண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கிறது அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுதான் nth செகண்ட்னு சொல்லுவாங்க. அந்த nth எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? s distance covered by 5 minus s distance covered by 4. ஸோ அப்போ 4th செகண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இப்போ 4th செகண்ட்னா 4 minus 3. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னா nth செகண்ட், 4th செகண்ட், nth செகண்ட், sn டோட்டல் செகண்ட்ஸ் மைனஸ் sn மைனஸ் 1. இதுதான் இஸ் ஈக்குவல் டு nth செகண்ட். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து 4th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 4 செகண்ட் இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது தான் s4. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸில். அப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸில். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். அதுதான் வந்து t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கிறது, t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அதாவது நம்ம sn அந்த 4 செகண்ட்ஸு, sn மைனஸ் 1 3 செகண்ட்ஸ், அதான் snன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ snt இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? sn மைனஸ் 1னா, ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம்? nu, இங்கே டீங்கிறதுக்கு பதிலாக n செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் டீங்கிறதுக்கு பதிலாக n மைனஸ் 1 செகண்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் தான் அந்த nth செகண்டில் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் இருக்கும் அது நம்ம கண்டுபிடிக்கிறது. ஷார்ட்டஸ்ட் ஃபார்முலா மாதிரி. ப்ளஸ் ஆஃப் an ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1 into u ப்ளஸ் ஆஃப் an மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு nu ப்ளஸ் ஆஃப் an ஸ்கொயர் மைனஸ், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம், u முன்னாடி மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் n ப்ளஸ் u, nu ப்ளஸ் u, அப்புறம் மைனஸ் ஆஃப் n. இது பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2n. அவ்வளோதான். ஸோ இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் 1/2 an ஸ்கொயர் மைனஸ் 1/2a ப்ளஸ் an இப்படி கிடைக்குமா? ஸோ மீதிலாம் அப்படியே கீழே வருதான். ஸோ அப்போ வரும்போது u ப்ளஸ் மைனஸ் nu an ஸ்கொயர் ஈக்குவல் டு nu இருக்கா? ஸோ இப்போ nu கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஆஃப் an ஸ்கொயர், இங்கே ஒரு ஆஃப் an கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது என்னது? u என்ன இருக்குது? u மைனஸ் ஆஃப் a
ப்ளஸ் ஏஎன் இருக்குது. இங்கே நம்ம எப்படி எடுக்கலாம்னா யூலேருந்து காமனாக வந்து ஒரு ஆஃப் ஏ எடுக்கலாம். ஸோ யூ ப்ளஸ் ஆஃப் ஏ எடுத்தோம்னா ஆஃப் ஏ எடுக்கிறோம். அப்புறம் என்ன கிடைக்கும்? 2n - 1 எடுக்குமா? ஸோ இதுதான் எஸ் nth செகண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வச்சுக்கோங்க. எஸ் nth செகண்ட்னா என்னது? u ப்ளஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 2n - 1. ஸோ ஷார்ட்டஸ்ட் nth செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஹியூமன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலத்துக்கு மேலே போடுறான் அப்படின்னா, மேலே இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தா தான் மேலே போகும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u. மேலே எப்படி அக்ஸலரேஷன் வரணும்? டிக்ஸலரேஷன் ஜிங்கிறது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ டிக்ஸலரேட் ஆகிட்டு போயிட்டு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா v = 0 ஆகிடும். அதுதான் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் திரும்பி கீழே வரும். ஸோ அது அடுத்த கணக்கு. ஸோ இப்போ பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? அந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? v = ஃபைனல் வெலாசிட்டி. இது வந்து 0 ஆகிடும். அது அப்புறம் v = u - gt. அந்த ஏக்கு பதிலாக இங்கே -g. அடுத்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? s = ut + hat². h = ut இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஆஃப் gt². இப்படி தான் டினோட் பண்ணணும். அப்படி தான் சம்ஸ் கொடுத்து தான் சால்வ் பண்ணணும். v² = u² - 2gh. இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து டோட்டல் டைம் ஆஃப் லைட் மேலே போகிறது எப்படின்னா, மேலே போயிட்டு இருக்கிறது டைம் ஆஃப் அசென்ட்னு சொல்லுவீங்க, கீழே வர்றது டைம் ஆஃப் டிசென்ட்னு சொல்லுவீங்க. ரெண்டு ஈக்குவல் தான். பிகாஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஓகேங்களா? நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாதனால டோட்டல் டைம் = டைம் ஆஃப் அசென்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசென்ட். டோட்டல் டைம் = ரெண்டு ஈக்குவல் தான். 2 × டைம் ஆஃப் அசென்ட். டைம் ஆஃப் அசென்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டைம் ஆஃப் அசென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0 எடுத்துக்கோங்க. அப்போ என்ன இருக்கும்? 0 = u - gt. இந்த ஈக்குவேஷனில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ t = u/gன்னு இருக்குமா? இதுதான் டைம் ஆஃப் அசென்ட். ஸோ டோட்டல் டைம் வில் பி 2u/g. டைம் ஆஃப் லைட்டுங்கிறது இதுதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேறு இது மாதிரி எழுதலாம்னா, இப்போ வந்து இங்கே 0 ஆயிடுச்சு மேக்ஸிமம் ஹைட்டில். அப்போ u² = 2gh எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? மேக்ஸிமம் ஹைட் u²/2gன்னு எழுதிட்டோம். இப்படி சம்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இஃப் பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ், இட் இஸ் சம் வெலாசிட்டி ஃப்ரம் சம் ஹைட். மேலேருந்து இப்போ ஒரு டவர் மேலே இருக்கான், அந்த ஹைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ஒரு பாலை கீழே போடுறான். அப்போ இனிஷியல் என்ன சொல்கிறாங்க? ப்ரொஜெக்ட் வெர்டிகலி ப்ரொஜெக்ட் பண்ணுறான். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறான். u = சம் வெலாசிட்டி. விங்கிறது ஃபைனலாக இங்கே டச் ஆகிறது. அது ஸ்டாப் ஆகிடும் அந்த இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? அதாவது அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி, அதாச்சும் ஆக்சுவலாக கீழே தான் இருக்கும், அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல. பட் வந்து விக்கு அக்சலரேஷன் = +g தான் இங்கே. ஓகேங்களா? அக்சலரேஷன் வழியாக தான் கீழே வரும் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ v = u + gt, h = ut + ½ gt², அப்புறம் v² = u² + 2gh. அதே சேம் சம் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணும்போது, சில சம் வெலாசிட்டியில் கொடுக்கும்போது இப்போ வந்து ட்ராப் பண்ணுறான். ட்ராப்னா இதுதான் மெயின் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகேங்களா? ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹியூமன் வந்து கீழே போடுறான்னா இதுதான் ஃப்ரீ ஃபால். இந்த ஃப்ரீ ஃபால்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ட்ராப் பண்ணுறது. ட்ராப் பண்ணுறது தான் இனிஷியல் வெலாசிட்டி 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மோஷன் எப்படி இருக்கணும்? அக்ஸலரேஷன் அண்டர் கிராவிட்டி. இப்படி கிராவிட்டியில் மட்டும்தான் அது கீழே வரும். ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி சம்திங் இருக்கும், மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் ஃபைனலில். ஓகேங்களா? ஹைட்டுங்கிறது சம் ஹைட் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? u வந்து 0. அப்போ v = u + gt வெறும் gt மட்டும்தான் இருக்கும். h = ½ gt² இருக்கும். v² = u² - 2as சரி u² + 2as 2gh இருக்கும். ஓகேங்களா? தென் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஹைட் அட்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சப்போஸ் இந்த வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிக்கல் வென் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்டு, ஆன் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்டு, ஓகேங்களா, = √2gh யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைம் ஆஃப் கொலிஷன் வித் த கிரவுண்டு, எப்போ வந்து டைம் ஆஃப் கொலிஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t = இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? t = 2h/g ரூட். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட்ஸ் இருக்குது. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இங்கே ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு ஹியூமன் இருக்கான். இப்போ இங்கே ஹியூமன் பார்த்துட்டான்.
இங்கே வந்து அவன் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த வெலாசிட்டியில் போனாலும் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. ஸோ டிஎஸ்ங்கிறது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸு. இப்போ இங்கே பிரேக் அப்ளை பண்ணுறான் அப்படின்னா இங்கே எப்படி நிறுத்தும் அப்படின்ட்டு. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன, அது 0. இனிஷியல் வெலாசிட்டி சம்மில் போயிட்டுருப்பான். சம் 30 மீட்டர் பர் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படி போயிட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இங்கே பிரேக் போட்டு நிற்கிறது. ஸோ டிக்சலரேஷன் ஆகுது. ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஓகேங்களா, டிக்சலரேஷன் ஆகுது. அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக அவன் நிறுத்தணும். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி சம்திங் போயிட்டு இருப்பான். ஆக்சலரேஷன் மைனஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே கூட மைனஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் ஏடின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்கிறது. ஸோ யூ ஈக்குவல் டு ஏடி, இல்லைன்னா அந்த அந்த டிக்சலரேஷன் பிரேக் இஸ் ஈக்குவல் டு யூ பை டின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயரில் போட்டு கண்டுபிடிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அல்லது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as சொல்லலாம். இப்போ இங்கே ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் 2a, இந்த டி தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் யூ ஸ்கொயர். அப்போ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம், டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2a. ஓகேங்களா, இந்த ஏங்கிறது ஏ ஈக்குவல் டு அந்த மேக்னிட்யூட் மட்டும் எடுக்கணும், ஏன்னா ஏற்கனவே மைனஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. ஸோ யூ ஸ்கொயர் பை 2a, இதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டே டு டே லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் மாற்றி கொஸ்டின் கேட்பாங்களா, அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இப்படி மாற்றிக்கலாம். பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸில் இது பார்ப்போம். இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸில் ஃபஸ்ட் நம்ம ஸ்பீடு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் நம்ம வெக்டர்ஸில் பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து ஏ வெக்டர் எப்படி போகுது, பி வெக்டர் எப்படி போகுதுன்னா, ரெண்டு வெக்டர் இருக்கிற ஏரியா தான் ட்ரையாங்கிளோட ஏரியானா இது ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏரியா அண்டர் த கிராஃப் எவ்வளோ, அந்த கிராஃப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் போகுது, டைம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அட் ரெஸ்ட் இருக்கும்போது எப்படி இருக்கும், தட் இஸ் நோ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால் ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். பட் டைம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ டைம் 1 செகண்ட் ஆகலாம், 2 செகண்ட் ஆகலாம், 3 செகண்ட் ஆகலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ் சம்திங் 2ன்னு வச்சுக்கோங்க, 2லே தான் இருக்கும். இதுதான் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து யூனிஃபார்ம் மோஷன் கொஞ்சம் யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த டிவியேஷன் இல்லை, எஸ் டிஏ யூனிஃபார்ம் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேங்களா, இங்கே அக்சலரேஷன் ஈக்குவல் டு 0, அதான் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் தான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது யூனிஃபார்ம் அக்சலரேஷன் மோஷனில் இப்போ வந்து கொஞ்சம் அக்சலரேட் ஆகுது. இப்போ அக்சலரேஷன் 0ன்னு பார்த்தோம், இப்போ அக்சலரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டிஏ இப்படி போகும். இதுதான் அக்சலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இப்படி போகும். இப்போ டிக்சலரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டிஏ இப்படி டிக்சலரேட் ஆகுதுன்னா, இப்போ கொஞ்சம் தூரம் போய் டிக்சலரேஷன் ஆகுதுன்னா இப்படி போயிட்டு டக்குன்னு டிக்சலரேட் ஆகுது, ஸ்டாப் பண்ணுறது. இல்லை இப்படி வருது, ஸ்டாப் ஆகுது. இப்படி தான் டிக்சலரேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டைம் கிராஃப்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃபில் டி இங்கே வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கான்ஸ்டன்ட் இது வந்து ஒரு 2 மீட்ரு, இங்கே ஒரு 1 செகண்டு 2 செகண்ட் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா 2 மீட்டர் per செகண்ட் தான் இங்கே வரும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு 0, இதுதான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லலாம். இப்போ யூனிஃபார்ம்லி அக்சலரேட்டட் மோஷன்னா வி இருக்குது, டி இருக்குது, யூனிஃபார்ம்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகிறது. இப்போ ஏ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நாட் 0, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் ஃப்ரம் நாட் ஏ சர்டன், இப்போ இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இது யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் ஃப்ரம் சம் இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ யூங்கிறது வந்து 2 மீட்டர் per செகண்ட் தான் இங்கேருந்து ஆரம்பிக்கும், யூ வந்து 0 மீட்டர் per செகண்ட் தான் இங்கேருந்து ஆரம்பிக்கும் ஆரிஜின்லேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்சலரேட்டட் மோஷன்னா என்ன ஆகும், இங்கேருந்து டக்குன்னு குறைஞ்சிட்டு வரும். ஓகேங்களா, அது வி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏடி ஃபார்முலா. இங்கே தான் டி நாட் இங்கேருந்து குறைஞ்சிரும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இவ்வளோ இருக்குது, குறைஞ்சிருச்சு, இங்கே 0 வந்துடும், இல்லை குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இந்த டை இங்கே வி, இனிஷியல் வெலாசிட்டி இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்சலரேஷன் டைம் கிராஃபில் சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அக்சலரேஷன் டைம் கிராஃபில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது. இப்போ அக்சலரேஷன் டைம் கிராஃபில் இப்படி அக்சலரேஷன் ஆகுதுன்னா ஏரியா அண்டர் த அக்சலரேஷன் டைம் கிராஃப் என்ன இருக்கும், இந்த ஏரியா அண்டர் த கிராஃப்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி அல்லது v2 மைனஸ் v1. ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லலாம். ஏரியா அண்டர் த அக்சலரேஷன் டைம், அதாவது அக்சலரேஷன் டைம் கிராஃப்னா இட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதே ஏரியா அண்டர் த விடி, இதோட ஏரியா அண்டர் த விடி கிராஃப்னா என்ன இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் கிடைக்கும் நம்மளுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கிடைக்கும், அக்சலரேஷனில் வெலாசிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு இருக்கும் அது கவர்டு கிடைக்கும்.
ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இதுதான் வந்து மோஷன் ஒன் டைமென்ஷனில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் மெயின் டாபிக். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அது ஒரு 30 km/h போயிட்டுருக்கு. ஒரு ட்ரெயின் போகுது, அது வந்து ஒரு 180 km/hன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த காரில் போகிறவங்க இப்படி போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ட்ரெயின் இப்படி கிராஸ் ஆக போகும். அப்போ 2 பேரும் பார்க்கும்போது இந்த கார் வந்து 30 போயிட்டுருக்கும், 180 போயிட்டுருக்கும். அந்த காரில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ போகிறது தெரியும், 180 தெரியாது. இப்போ கிரவுண்டில் நின்றுட்டு இருக்க ஒரு அப்சர்வர் பார்த்தானா கார் 30 வேகத்தில் சல்லுன்னு போகுது, ட்ரெயின் அதோட ஃபாஸ்ட்டாக 180 போகுதுன்னு தெரியும். காரில் இருக்கவங்க எப்படி தெரியும்னா, இவங்க ஏற்கனவே 30 போயிட்டு இருக்காங்க, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்னது, 150 km/h தான் இந்த ட்ரெயின் போகுதுன்னு தெரியும். அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தான் 180 km/h. இதே வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தான் 30 km/h. ஓகேங்களா? இதை நான் வந்து கார் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டில் விசிஜின்னு எழுதுவேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா, விசி மைனஸ் விஜின்னு அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் ஆல்வேஸ் 0. அப்போ விசி ஈக்குவல் டு, அதான் நம்ம விசி ஈக்குவல் டு இப்படி 30 km நார்மலாக சொல்கிறது. இங்கேயும் அதே மாதிரி தான், விடி மைனஸ் விஜின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு விடின்னு சொல்லுவோம் ட்ரெயின். இப்போ காரில் உட்காந்துருக்கும் ட்ரெயின் எப்படின்னு தெரியும். இப்போ காரில் உட்காந்துருக்கோன்னா வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் என்னது, விடி மைனஸ் விசி ஈக்குவல் டு 180 மைனஸ் 30. இப்போ பெர்சன் இன் கார், அப்சர்வர் இன் கார் இருக்கிறவனுக்கு இப்படி தான் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் என்னன்னு கேட்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு கார். காரில் உட்காந்துறவனுக்கு அவனுக்கு 150 km/h அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிறதா தெரியும். இதே வந்து வெலாசிட்டி ட்ரெயினில் ஒருத்தர் இருக்கான், பெர்சன் இன் ட்ரெயின், அவன் வந்து காரில் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள், வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் அப்படின்னா விசி மைனஸ் விடி இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 180 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 km/h. அவனுக்கு என்ன தெரியும், காருங்கிறது மைனஸ் 150 km/h வந்துட்டு இருக்கா, ரொம்ப டிக்ஸலரேஷன் ஆகிட்டு இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும். ஆனால் மெதுவாக போயிட்டு கொஞ்ச நேரத்தில் காணாத போயிடும் கார், அவனை பொறுத்த வரைக்கும் டிக்ஸலரேஷன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்டே, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம வந்து எப்படி டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கார் ட்ரெயின் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, ஓங்கிற பாயிண்ட் இருக்குது. விஏங்கிறது இங்கே, விபிங்கிறது இங்கே இருக்குது. வெலாசிட்டி இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸு எக்ஸ்ஏ, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு எக்ஸ்பி. அப்போ எக்ஸ் ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இல்லை பிஏங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்பிஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏன்னு சொல்லுவீங்களா? இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா டிஎக்ஸ்பிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ்பி பை டிடி மைனஸ் டைம் பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு எழுதிருக்கோம். இப்படி இல்லாமல் இது நம்ம என்ன சொல்லலாம், டிஎக்ஸ் பை டிடியை வெலாசிட்டின்னு சொல்லலாம். அங்கே என்ன, பிஏக்கு வெலாசிட்டி, பிஏ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் இஏ. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஸலரேஷன் கிடைக்கும். ஏபிஏ ஈக்குவல் டு ஏபி மைனஸ் அக்ஸலரேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்படி தான் டெரைவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இப்படி ஒரு விஏ போகுது, ஆப்போசிட்டில் விபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பாசிட்டிவ் எடுத்துக்கணும், விஏவை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், பிபிஏ நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும், பிபிஏங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டினா பிபிஏ அந்த மைனஸ் விபி மைனஸ் விஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பிபி ப்ளஸ் விஏ. மைனஸுங்கிறது டேரக்ஷன் குறைக்கும், பிபிவிங்கிறது மேக்னிடியூட் குறைக்கும். ஆப்போசிட் டேரக்ஷனில் அவ்வளோ அதிகமாக போகணும் இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீசஸ். 2 பேர் பார்க்கும்போதும் ஏன்னா இவ்வளோ சல்லுன்னு போகிறான், ஏன்னா இவ்வளோ சல்லுன்னு போகிறான்னு 2 பேருக்கும் தெரியும். அதாவது 2 ட்ரெயின் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகும்போது டக்குன்னு போயிடும். 2 ட்ரெயின் சேம் அலாங் த போத் சேம் டேரக்ஷன் போகும்போது மெதுவாக கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி பஸ்ஸஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, தென் நம்ம வந்து இப்போ விஏபி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல் டு மைனஸ் விபிஏன்னு சொல்லலாம். இவங்க பார்க்குறது இவங்க ஆப்போசிட் தெரியுவாங்க. நம்ம இங்கே சொன்ன மாதிரி இப்போ வந்து காரில் உட்காந்துருக்கவனுக்கு ட்ரெயின் வந்து 150 தெரியும், ட்ரெயினில் இருக்கவனுக்கு மைனஸ் 150, அது ஆப்போசிட்டில் கம்மியாக போகிற மாதிரி தெரியும். இப்போ 2 ஆப்ஜெக்ட்டும் சேம் வெலாசிட்டியில் போகுது பேரலாக அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். 2 கார் வந்து 2 ரோட்டில் பேரலாக போகணும், கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் நத்திங், விஏ மைனஸ் விபியோ இல்லை விபி மைனஸ் விஏவோ ரெண்டுமே 0வில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் பேசிக்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் பார்ப்போம். இது வந்து ரெயின்மேன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது போட்மேன் ப்ராப்ளம். ஒரு ரிவரில் எப்படி கிராஸ் பண்ணுறது ஒரு மேன் ஸ்விம்மர்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து
ஒரு மேன் வந்து இருக்கான். அந்த மேன் வந்து எப்படி நடந்துட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இது ஈஸ்ட் சைடுன்னு வச்சுக்கலாம், இது வெஸ்ட் சைடு, நார்த் சவுத், இது அப்பு டவுன் வச்சுக்கலாம். இப்போ மேன் வந்து நடந்துட்டு போகிறான். ஓகேங்களா, இது வந்து ஏங்கிற பாயிண்ட்டு, இது ஓங்கிற பாயிண்ட்டு, இது மைனஸ் ஏ ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கிறது, இது பிங்கிற பாயிண்ட்னு வச்சுப்போம். இது இருக்கட்டும். ஸோ இப்போ வி எல்எஸ்டிஎஃப்எம் இப்படி போகிறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் மைனஸ் விஎம் நம்ம ஜஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஆப்போசிட்டில் நடக்கிறதுக்கு நம்ம இம்ப்ளை பண்ணுற மேன் மேலே. ரெயின் எப்படி வரும்? மேலே இருந்து கீழே வரும் ரெயின். ஸோ ரெயின் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இப்படி வருது. நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இவன் வந்து ஒரு கொடை பிடிக்கணுமோ, ஒரு மேன் வந்து நடந்து போகிறான், இல்லை பைசைக்கிளில் போகிறான், ஒரு பொண்ணு பைசைக்கிள் போகிறது. அப்போ வந்து ரெயின் வந்து மேலேருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலேருந்து கீழே வரும்போது நம்ம கொடை பிடிக்கிறோம்னா இந்த டைம் இப்படி தான் கொடை பிடிக்கணும். இப்படி நம்ம அதாவது இப்படி போகிறோம் அப்படின்னா, இங்கே ரெயின் இப்படி வருதுன்னா நம்ம இப்படி தான் கொடை பிடிக்கணும். அது ஒரு ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு த வெர்டிக்கல், அதாவது ட்ரெயின், அது வந்து தீட்டா. இல்லை அவன் நடந்து போகும்போது அவன் மேலே எப்படி ரெயின் வந்து படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரக்ஷனில் தான் வந்து படும் அவன் மேலே ரெயின். ஓகேங்களா, ஸோ மைனஸ் விஎம் விஆர் இப்படி தான் ரிசல்ட் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன், இதுதான் தீட்டா. ஓகேங்களா, இது ஓ, இது மைனஸ் ஏ, இது பி, இந்த பாயிண்ட்டு சின்னு வச்சுப்போம். ஓகேங்களா, நம்ம சிம்பிளாக டைனோட் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம விஆர்எம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு பேரலோகிராம் லா யூஸ் பண்ணுற மாதிரி தான். ரிசல்டன்ட் வெலாசிட்டி விஆர்எம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மேக்னிட்யூட் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎம் ஸ்கொயர் ப்ளஸ் 2 விஆர் விஎம் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்கிறது 90 டிகிரி. ஓகேங்களா, which is equal to VR square plus VM square. இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அந்த மேன் மேலே எவ்வளோ வேகமாக ரெயின் படுதுங்கிறது இந்த விஆர்எம். டீட்டாங்கிறது நம்ம ரெண்டு வெக்டருக்கு நடுவில் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதாவது இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டர் நடுவில், அதாவது இந்த இடத்துல யூஸ் பண்ணுற பேரலோகிராம்ல யூஸ் பண்ணுற டீட்டா. இந்த டீட்டாங்கிறது ஆங்கிள், அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி எந்த ஆங்கிளில் விழுவும் மேனுக்கு அப்படின்னு சொல்கிறது, இல்லை ரெயின்லேருந்து எந்த விழுவும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொடை அவன் எந்த டேரக்ஷனில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம், அம்பர்லாம். ஸோ இப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணிப்போம். எந்த ஆங்கிளில் விழுதுன்னு பார்ப்போம். ஸோ அதாவது டீட்டா இஸ் த ஆங்கிள் விச் விஆர்எம் மேக்ஸ் வித் த வெர்டிக்கல் டேரக்ஷன். வெர்டிக்கல் டேரக்ஷன் ரெயினோட டேரக்ஷனுக்கு. ஸோ என்ன இருக்கும்? பிசி டிவைட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு ஓபி இஸ் ஈக்குவல் டு விஎம் பை விஆர்னு சொல்லலாம். அவ்வளோதான். டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் விஎம் பை விஆர். சிம்பிள் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின். இது வகை வகையாக மாற்றி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிராசிங் த ரிவர். இப்போ எப்படி கிராஸ் பண்ணுறது ரிவர் அப்படின்னா, ஒரு ரிவர் எப்படி இருக்கும், ஒரு மேன் எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிற பாயிண்ட் இருக்குது, ஏங்கிற பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ஒரு மேன் எப்படி ரிவர் கவர் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ரிவர் வந்து இப்படி போயிட்டுருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து இப்படி போயிட்டுருக்கு, விஆர்னு வச்சுக்கோங்க, இல்லை வி கேப்ஸார்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மேன் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இது அவங்க ட்ரை பண்ணி இப்படி தான் கிடக்க போயிடுவோம். அப்படி தான் மூவ் ஆகும். ஆனால் வேன் வந்து எப்படி மூவ் ஆகணும்? அப் ஸ்ட்ரீமில் மூவ் ஆகணும். இப்படி நோக்கி மூவ் ஆனால் தான் ரிவர் தள்ள ஸ்ட்ரெயிட்டாக போய் முடியும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் மேன் இப்படி இருக்கணும். அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி தான் இப்படி போகணும். ஓகேங்களா, இதுதான் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறோம். இந்த மேன் டீட்டா எப்படி இருக்கும்? இப்படி தான் டீட்டா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்படி போகுது. வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து அப் ஸ்ட்ரீமில் மூவ் ஆகணும். டவுன் ஸ்ட்ரீமில் வந்து அவன் கரெக்டாக போய் சேரலாம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில். இதுதான் வித் ஆஃப் த ரிவர். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விஎம்ஆர் கண்டுபிடிப்போம். இப்போ விஎம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎம்ஆர் ஸ்கொயர். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, விஎம்ஆர் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அதாவது ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது. இப்போ எந்த ஆங்கிளில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் பை வெலாசிட்டி ஆஃப் மேன் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டேன் டீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில் விஆர் சொல்லிட்டு விஆர் அப்ராக்சிமேட்லி எல்லாம் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த விஎம்ஆர் நம்ம மாற்றிக்கலாம். இது சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், விஆர் டிவைட் பை ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். இப்போ டேன் டீட்டா தான் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் வேறு என்னாச்சும் கேட்டாங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. விஎம் கண்டுபிடிக்கணும், விஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைன் டீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். எவ்வளோ நேரம் ஆகும் ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு? ஓகேங்களா, இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் டைம் எப்படி வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும் விட்டை வச்சு. ஸோ டைம் டேக்கன் பை த மேன் டு கிராஸ் த ரிவர் இஸ் ஈக்குவல் டு டி பை வித் ஆஃப் த ரிவர் டிஸ்டன்ஸ் பை ரிசல்டன்ட் வெலாசிட்டி அந்த விஎம்ஆர். அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து இவன் ஷார்ட்டஸ்ட் டைமில் கிராஸ் பண்ணணும். பாசிபிள் ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இங்கே நீங்கள் எழுதுவோம். ஷார்ட்டஸ்ட் டைம்னா அவன் எப்படி கிராஸ் பண்ணால் டவுன் ஸ்ட்ரீமில் போகணும். இப்போ அதே டயக்ராம் தான் அவன் வேறு மாதிரி வரையும். இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் போனோம்னா ஷார்ட்டஸ்ட்டாக டக்குன்னு போய் கடந்துருவான். இப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், அதாவது ரிசல்ட் வெலாசிட்டி இப்படி இருக்கணும். அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக அவன் போனாவே போதும், அவன் அங்கே தான் போய் முடிவான். விஎம் ரிவருடைய ட்ரிஃப்ட்டு தள்ளிட்டு போய் அங்கே முடிச்சிருமா. ஷார்ட்டஸ்ட் டவுன் ஸ்ட்ரீமில் அப்படி சல்லுன்னு போயிடலாம். சம்திங் ஆங்கிள் வந்து டீட்டாக வச்சுக்கலாம், விஆர் எப்படி போகலாம், இப்படி வச்சுக்கலாமா. இப்போ வந்து இது டவுன் ஸ்ட்ரீம் கீழே போகிறது. ஸோ ரிசல்ட் ஆஃப் மேன் வெலாசிட்டி அப்படி போகணும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டைம். சல்லுன்னு அலாங் த ரிவர் போனால் டக்குன்னு போயிடலாம். இப்போ ஆங்கிள் எப்படி இருக்கும்? tan theta is equal to VR by VM. ஸோ அதே அந்த இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் தான் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் இது வேரி ஆகுது. அது இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இது ஷார்ட்டஸ்ட் டைம். நீங்கள் அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஷார்ட்டஸ்ட் டைம்னா டவுன் ஸ்ட்ரீமில் சல்லுன்னு போயிடலாம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் அப் ஸ்ட்ரீமில் கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் டி ஈக்குவல் டு டி பை வி ரிசல்டன்ட். இது என்னது? விஎம்ஆர்னு சொல்லலாம். இல்லை வெலாசிட்டி ஆஃப் மேன் அப்படி வரும். என்னதுனா டி வந்து டிஸ்டன்ஸ், என்ன டெப்த்து வித் ஆஃப் த ரிவர். ஓகே, இல்லை எப்படி எழுதலாம்னா சப்போஸ் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் விஎம்னு யூஸ் பண்ணணும், டெப்த் ஆஃப் தி ரிவர். ஆனால் வெலாசிட்டி அலாங் த போகிறதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் இங்கே ஓ வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம், இங்கே சின்னு வச்சுக்கலாம், இங்கே பின்னு இருக்கட்டும், இங்கே சின்னு வச்சுக்கலாம். ஓசி டிவைட் பை விஎம்ஆர். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த டெப்த் அதாவது டிஸ்டன்ஸ் வித் யூஸ் பண்ணால் விஎம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த விஎம்ஆருக்கு இந்த டிஸ்டன்ஸ் செட் ஆகாது. அந்த டிஸ்டன்ஸ் வேறு, இந்த டிஸ்டன்ஸ் வேறு. ஸோ ஓசி பை விஎம்ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? விஎம்ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மேன். அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறான், அதுக்கு வந்து விடிஏ. ஸோ ஓசி பை விஎம்ஆர்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓசிங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ட்ரையாங்கிள் ஓபிசி, அந்த ட்ரையாங்கிளில் ஓசிங்கிறது ஹைப்போட்டனஸ். அப்போ வந்து இது வந்து சம்திங் விஎம்ஆர் அந்த டிஸ்டன்ஸ்னால் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ட்ரிஃப்ட்டு டி ஸ்கொயர். அந்த எக்ஸுங்கிறது தான் ட்ரிஃப்ட்டு. மேன் வந்து நேராக போக ட்ரை பண்ணுறான் பிக்கு, பட் வந்து ட்ரை பண்ணல, ஷார்ட்டஸ்ட் டைமில் போகணும்னு ட்ரை பண்ணி நேராக போகிறான். எக்ஸு வந்து அந்த ட்ரிஃப்ட் ரிவர் அடிச்சிட்டு போயிடுச்சு, அலாங் த ரிவர் போய் அப்படி போயிடுச்சு. அவன் நேராக பண்ணாவே அலாங் த ரிவர் ட்ரிஃப்ட் ஆகிட்டு அப்படி போவான். அந்த ட்ரிஃப்ட்டு தான் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸு. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை விஎம்ஆர் என்னது? விஎம் ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர் ரூட். ஸோ இதுதான் வந்து டைம் டேக்கன் இன் ஏ ஷார்ட்டஸ்ட் டைம். இல்லை இப்போ ட்ரிஃப்ட்டு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் தான் ட்ரிஃப்ட்டு. ட்ரிஃப்ட் எப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா டிஸ்டன்ஸ் இன்ட்டு டைம் டேக்கன். டைம் டேக்கன் என்னலாம்? டைம் டேக்கன் டி பை இந்த விஎம்ஆருடைய சைன் காம்பவுண்ட் காஸ் காம்பவுண்ட்டை பிரித்து எழுதுங்க. இந்த விஎம்ஆருடைய காஸ் காம்பவுண்ட்னு பார்த்தீங்கன்னா டீட்டாக்கு பக்கத்தில் இந்த பக்கம் போகிறது, விஎம்முக்கு போகிறது. ஸோ என்ன எழுதலாம்? விஎம்ஆர் ட்ரிஃப்ட் டி பை சைன் டீட்டா. இங்கே வந்து விஎம்ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் விஆர்னு எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதுறேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரிஃப்ட்டை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் விஎம்ஆர். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்படி போகுது, நம்ம வெலாசிட்டி ஆஃப் மேன் இப்படி போக ட்ரை பண்ணுறோம். இந்த இதில் ட்ரிஃப்ட்டு தள்ளிட்டு போயிடுச்சு ரிவரு. ஸோ அது எப்படி வரும்னா விஎம்ஆருடைய காம்பனண்ட்டு இங்கே சப்போஸ் டீட்டா இங்கே எடுத்துக்கணும். விஎம்ஆர் காம்பனண்ட் எக்ஸ் விஆரில் விஎம்ஆர் காஸ் டீட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதே டேரெக்ஷனில் போகுது அப்படின்னா என்ன வரும்? விஎம்ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. இதுதான் distance. Drift is equal to velocity, the result velocity VR velocity into time taken. Distance equal to velocity into time taken. Time taken என்னது? with d by இந்த இதுதான். இது என்னது? vertical component of VMR. அது VMR sin theta. VMR sin theta. ஸோ புரிஞ்சு நினைக்கிறேன். இதுதான் ட்ரிஃப்ட் கண்டுபிடிக்கிறது. இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம், நம்ம இப்படி தனியாக ஒரு கிராஃப் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ட்ரிஃப்ட்டு. ஸோ அவ்வளோதான். மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்க்ராஃப்ட் விண்டு ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகேங்களா? ஏர்க்ராஃப்ட் விண்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏர்க்ராஃப்ட் விண்டு ப்ராப்ளமில் நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏர்க்ராஃப்டை வி அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் ஏர்க்ராஃப்ட் வின்னு வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி இருக்கும்னா இட் இஸ் ரிவர் மேன் ப்ராப்ளமுக்கு ஈக்குவல் பண்ணுவோம்.
இந்த ரிவர் மேன் ப்ராப்ளம் ஈக்குவல் பண்ணோம்னா வெலாசிட்டி ஆஃப் ஏர்கிராஃப்ட் எப்படி இருக்கலாம், வெலாசிட்டி ஆஃப் மேன் அப்படி ரிப்ளேஸ் பண்ணிப்போம். வெலாசிட்டி ஆஃப் விண்ட் எப்படி இருக்கும்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர். அதேமாதிரி வெலாசிட்டி ஆஃப் ஏர்கிராஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு விண்டுனா வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு விண்டு. ஓகேங்களா? அப்படியே யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரிசல்ட் அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் ஏர்கிராஃப்ட் இஸ் ஈக்குவல் டு VAW ப்ளஸ் VWன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் மற்ற சம்ஸும் அப்படியே இந்த பேஸ் வச்சு போட்டுடணும்.